இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீர்மானம் தோல்வி அடைஞ்சதில்லை. இது ஒரு துவக்கம் சொல்லணும். என்னென்னா, மகளிருக்கு 33% ரிசர்வேஷன் ரைட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறதா எதிர்கட்சிகள். அது வெற்றின்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு தொடக்கமாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா இது 1996ஆம் ஆண்டுலேருந்து இந்த முயற்சி நடக்குது. சோனியா காந்தி அவர் இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சியிலே ராஜ்யசபாவில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அப்புறம் லோக்சபாவில் அவங்க அதை நிறைவேற்ற விடலை. ஏன்னா அப்போ அவங்க சுயநலம் சொல்லணும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ ஏன்னா அவங்க ஆட்சி முக்கியமாக இல்லது மகளிருக்கு நம் உரிமை வழங்குவது முக்கியமானு பார்க்கும்போது ஆட்சி தான் முக்கியம், பவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் விமன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது. அன்றைக்கே ஒரு அவல நிலை அது. அதுக்கப்புறம் வாஜ்பாய் ஆட்சியில் ஒரு 4 முறை முயற்சி பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ ஒரு பாப்புலேஷனில், அதாவது மக்கள் தொகையில், ஜனத்தொகையில் 50% வைக்கின்ற மகளிருக்கு உரிமை கொடுப்பதில் என்ன தவறு என்று யாருக்கும் புரியல. எதற்காக எதிர்க்கிறார்கள் என்று அவங்களுக்கு புரியல. அதனால் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது எங்களுக்கு குறைஞ்சிரும்னு சொன்னது பொய்யாயிடுச்சு. 39 சீட்ஸை கூட 59 சீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சதவீதமே அங்கே இன்க்ரீஸ் ஆன பிறகு, அதிகரித்த பிறகு உங்களுக்கு இதை என்ன பிரச்சனை? உங்களுக்கு மகளிருக்கு 33% உரிமை வழங்குது என்ன பிரச்சனை? ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா 39 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும். அங்கே இருக்கிற மகளிர் 5 பேர் இருக்காங்க. இப்போ அறிவிச்சிருக்க 164 கேண்டிடேட்டில் எவ்வளோ கேண்டிடேட் போட்டிருக்காங்க, மகளிர் போட்டிருக்காங்க சொல்லுங்கள். ஸோ விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்போது மகளிருக்கு ஒரு 33% கொடுக்க வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்று தொட்டு சொல்லி கொண்டு இருக்கும்போது கூட அதை நடக்க விடாமல் செய்வது அந்த மசோதாவை தீயிட்டு கொளுத்தி விட்டதால் அவங்க வெற்றி பெற்றதாக நினைக்கக்கூடாது. இது ஒரு தொடக்கம். ஐ டோன்ட் திங்க் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் மோடிஜியுடைய அரசு நிச்சயமாக மகளிருக்கான உரிமையை வர வைப்பாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுடைய ஒரு பங்கீடு நம்மளுடைய நாட்டோட ஜனநாயகத்தில் மகளிரோட பங்கீடு அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பண்ணுறதான ஒழிய இது என்னவோ தொகுதி பிரச்சனைகள் கிடையாது. அதாவது எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மகளிர் இடஒதுக்கீட்டில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், ஆனால் அதை கூட இவங்க டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதே சேர்த்து கொண்டு வர்றதுனால தான் அந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சது. இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுக்கு காரணமேங்க, இப்போ சில தொகுதியில் இப்போ ஹோம் மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்க, சில தொகுதியில் 39 லட்சம் 40 லட்சம் மக்கள் தொகை அதிகரிச்சுன்னா அது எப்படி இப்போ 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா சமாளிக்க முடியும். 20 லட்சம் பேர் தான் கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கலாமான்னு நினைப்பாங்க. இப்போ 40 லட்சம் பேர் இருக்காங்க சில தொகுதியில், 30 லட்சம் பேர் மக்கள் தொகை பெருகிடுச்சுன்னா அது பிரித்து கொடுத்தா தான் வேலை பார்க்க முடியும். இப்போ நீங்களே ஒரு சட்டமன்ற தொகுதியை சுற்றி வரதுனா எவ்வளோ கஷ்டம். இல்லை, இப்போ சிஎம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் எப்படி குறைக்கப்படாது முதலமைச்சர் அவர் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு எண்ணமெல்லாம் மகளிருக்கு உரிமை தரக்கூடாது என்ற எண்ணத்தில் பயணித்துட்டு இருப்பவர்கள் அவர்கள். நீங்கள் தான் 39 இடத்துல 59, 7.13க்கு 7.23 வருதா? அப்போ அந்த சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணும்போது எங்கே குறைக்கிறாங்க, எதுக்கு குறைக்கிறாங்க? நீங்களாக மக்களுடன் பொய் பிரச்சாரம் செய்து நாங்கள் மறுபடியும் பழைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்க வேண்டும் என்ற மிரட்டலை விட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டே நினைக்கக்கூடாது. இது ஒரு துவக்கம். நிச்சயமாக மகளிருக்கான உரிமை தரப்படும். அவர்கள் முன்னேற வேண்டும், வாழ்வாதார அடிப்படையிலும் பொருளாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கான உரிய இடத்தை கொடுப்பதில் பாரதிய ஜனதா கட்சி மும்முரமாக இருக்கிறது. அதிமுக அழிந்து பல ஆண்டுகள் ஆகிட்டு இப்போது இருக்கக்கூடியது அதோட முகமூடி. அந்த முகமூடி கூட தற்போது பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ராகுல் காந்தி பேசியிருக்காரு. ராகுல் காந்திக்கு அரசியலே தெரியாதுங்க. அவரை பற்றி எதுக்கு நான் பேசணும்? நாட்டுப்பற்று இல்லாத ஒரு தலைவனாக இருப்பது தான் ராகுல் காந்தி என்பவர். அவர் முகமுடின்னு சொல்கிறது அவர் என்ன? அப்போ எத்தனை தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெறும்? அனைத்து தொகுதியும் வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன்.